நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைகள். ஸோ இதுல வந்து உதவியாளர், எழுத்தர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலவிதமான பணிகள் அப்படின்றது நமக்கு தரப்பட்டிருக்கு. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத வச்சிருக்காங்க. அதுல நீங்க வந்து பேசிக்கா எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கணும், ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க, ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா ஷேர் பண்றேன். ஸோ நீங்க மறக்காம பண்ண வேண்டியது இந்த வீடியோ கீழே நான் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதை நீங்க தொட்டு டைரக்டா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் எப்படி விண்ணப்பிக்கக்கூடியது அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வந்து நேஷனல் ரெக்யூர்மெண்ட் தான், அதாவது வந்து ஆல் ஓவர் இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு ரெக்யூர்மெண்ட் தான். பேசிக்காக அதுக்கு 10th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஆஃப் ரேடியோ அஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து வேலை வாய்ப்புகள் விட்டுருக்காங்க. ஜாப் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா பூராமே இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலுமே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வேணாலுமே மாவட்டத்துல இருந்தும் இந்த வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து அப்ராக்ஸா வந்து மாசம் 22,000 இருந்து 1,03,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது வந்து போஸ்டிங்ஸ் வைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி அப்படின்றது சேஞ்ச் ஆகுது அப்ராக்ஸா எல்லாமே. ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் டைமிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த மார்ச் 20ஆம் தேதிக்குள்ள நீங்க எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிருக்கணும். மெயினா அதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் எப்பவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த லிங்க் டேபிள். இதுல வந்து உங்களுக்கான லிங்க் வந்து கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளிக்கர் அப்படின்றமே நீங்க தொட்டு தான் இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஓகே, இது இருக்கட்டும். ஸோ பிளஸ் இதுல வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்றமே பார்த்துலாம். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 விதமான போஸ்ட் தான் இந்த வேலைகள்ல இருக்கு. மெயினா ஒர்க் அசிஸ்டன்ட், கிளர்க் அசிஸ்டன்ட், லெபார்டரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் பி, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கிரேட் பி, அதே மணிக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் ட்ரைனர், இன்ஜினியரிங் ட்ரைனர், இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 விதமான பணிகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலைகள் எல்லாருக்குமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சூட்டபிள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒர்க் அசிஸ்டண்டா இருக்கலாம், கிளர்க்கா இருக்கலாம், இல்லை லேப் சம்பந்தமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேலைகள் கூட தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சேலரி ரேஞ்ச் அப்படின்றது ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் போஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ போஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மெயினான போஸ்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1,03,000-4,000 வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேசிக்காக 10th பிஇ பிடெக் எனி டிகிரி டிப்ளமோ இது வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சரியா 18 28 வயசு வரைக்கும் இது வந்து ஜென்ரலான ஏஜ் லிமிட். ப்ளஸ் இது போக இன்கேஸ் நீங்க வந்து ஓபிசிக்குள்ள வரீங்க அப்படின்னா 3 வருஷம், அதாவது 31 வயசு வரைக்கும். இன்கேஸ் எஸ்சிஎஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 5 வருஷம், அதாவது 33 வயசு வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். பிளஸ் அது போக நீங்க வந்து விடோவா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா நியர் உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தரப்படுது. ஸோ நீங்க அதையுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் வந்து வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது ஜென்ரலாக காமனாக எல்லா பேருக்குமே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், இது வந்து இஃப் அப்ளிகேபிள் தான், அதாவது சில குறிப்பிட்ட பதவிகளுக்கு மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு லேப் அசிஸ்டன்ட், அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனர், இந்த மாதிரி ஒரு 1-2 செலக்டிவ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குமே தவிர்த்து எல்லா வேலைகளுக்குமே ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒர்க் அசிஸ்டண்டா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணாலே போதும். ஸோ தனிப்பட்ட ஸ்கில் டெஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரிக்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே காமனாக எல்லா பேருக்குமே இருக்கக்கூடியதான். ஏன்னா பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய சப்மிட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபேக்கா இல்லை வந்து கரெக்டாக ஒரிஜினலா அப்படின்றத ஒரு ரீவெரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபைனலாக இதுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி அடுத்த
மாதம் மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் டைமிங் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே தாராளமாக அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்குனா எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நான் அகைன் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்கோட டேபிளுமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன் காலம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்ளை லிங்க் அப்படின்றது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதுலேயே வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான செகண்ட்ஸ் வந்து ஓடும். அதாவது ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போது முடிகிற இதே இடத்துல அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்போ அகைன் இதையுமே வந்து டச் பண்ணுறேன். ஸோ டச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு NCRA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷ்னல் ரேடியோ அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து போகுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வேலைகளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வேலைகள். இப்போ நம்ம அதில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மொதல் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த தான் இதுலேயே நமக்கு அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் கலர் பட்டன் தந்திருக்காங்க. இதை டச் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரிக்கு இதில் வந்து வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன எப்படி எந்தெந்த மெத்தட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இது வந்து முழுக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வேலைவாய்ப்புகள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் இருக்குல்ல, இப்போ நான் அதை வந்து டச் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து புதுசு அப்படின்னா, கீழ வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தெரியும். இல்ல நீங்க ஏற்கனவே உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜிமெயில் ஐடி ஏற்கனவே குடுத்த பாஸ்வேர்ட குடுத்து நீங்க பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் எல்லா பேருமே ஃப்ரெஷர். புதுசா தான் அந்த சைட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்பனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் மாரி வந்து வரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து குடுங்க. அதில வந்து மிடில் நேம் வந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும் யாருக்குமே கிடையாது. அதனால குடுக்க வேணாம். லாஸ்ட் நேம் இருக்கும். அந்த லாஸ்ட் நேம் குடுத்துக்கோங்க. ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா குடுக்கலாம். இல்லைனா நோன்னு சொல்லி குடுத்துருங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து என்னது, அது மாதிரி உங்க மொபைல் நம்பர், நேஷனாலிட்டி, என்ன கம்யூனிட்டி வைஸ் வந்து வரீங்க, பாஸ்வேர்டு வந்து குடுத்துக்கோங்க. ஜிமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனு, ஸ்ட்ரீட் 1, உங்க பின்கோடு, ஆதார் கார்டு நம்பர், பான் கார்டு நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே குடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்ற மாதிரி குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது. ஸோ அகைன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நார்மலா வெளியே வந்து இந்த ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போயிட்டு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா மே இல்லைனா ஜூன் இந்த 2 மாசத்துல ஏதாச்சும் ஒரு மிட் வீக்ல உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதுக்கான கால் ஃபருமே உங்களுக்கு மெயிலே வந்து உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க இந்த எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். சிங்கிள் எக்ஸாம் தான். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கும் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வேணாமே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வில்லிங்கா இருக்கீங்க, எந்த மாவட்டம்னாலும் நான் ஓகே போய் பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா ரேஞ்ச் ஓவர் அப்படின்றத பார்க்கும்போது கொடைக்கானலோ இல்லை ஊட்டியோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் தான் இதுக்கான வேலைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரேடியோ டவர் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாடு லொகேஷன் சர்ச் பண்ணீங்கனாலே இங்கே தான் உங்களுக்கு வந்து நிறையா வந்திருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.